الحمد لله نحمده ونستعينه ونستغفره ونعوذ بالله من شرور أنفسنا ومن سيئات أعمالنا من يهدي الله فلا مضل له ومن يضلل فلا هادي له وأشهد أن لا إله إلا الله وحده لا شريك له وأشهد أن محمدا عبده ورسوله أما بعد. கண்ணியத்திற்குரிய எல்லாம் வல்ல அல்லாஹுவின் நல்லடியார்களே, அல்லாஹுடைய தூதர் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களின் மீதும் அவர்களுடைய சொல் செயல் அங்கீகாரம் ஏற்று தங்களுடைய வாழ்க்கையை அப்படியே அமைத்து கொண்ட சத்திய சஹாபாக்கள் மீதும் சஹாபி தோழர்கள் மீதும் இங்கே குழுமி இருக்கும் நம் அனைவரின் மீதும் அல்லாஹுடைய சாந்தியும் சமாதானமும் என்றென்றும் நின்று நிலவட்டுமாக. அன்பிற்குரிய சகோதர சகோதரிகளே, அல்லாஹு ரப்புல் ஆலமீன் திருமுறை குர்ஆன் 10வது அத்தியாயம் 62வது வசனம் மூமின்கள் குறித்து ஒரு அழகான உபதேசம் செய்கிறான். மூமின்கள் எப்படி இருப்பார்கள் என்பது குறித்தும் சொல்லுகிறான். அலா இன்னா அவுலியா அல்லாஹி லா ஹவுஃபுன் அலைஹி வலாஹும் யஹ்ஸனூன். மூமின்களே அறிந்து கொள்ளுங்கள். நம்மளை பார்த்து ரப்புல் ஆலமீன் மூமின்களே அறிந்து கொள்ளுங்கள், நிச்சயமாக அல்லாஹுவின் நேசர்களுக்கு எவ்வித அச்சமும் இல்லை, அவர்கள் துக்கப்படவும் மாட்டார்கள். அல்லாஹுடைய நேசர்களுக்கு என்ன இல்லை, அவர்கள் அச்சப்பட மாட்டார்கள், கவலைப்பட மாட்டார்கள் என்று அல்லாஹு ரப்புல் ஆலமீன் சொல்றார். அல்லதீன ஆமனு வகானு யத்தகூன், அவர்கள் ஈமான் கொண்டு அல்லாஹுவிடம் பயபக்தியுடன் நடந்து கொள்வார்கள். லஹுமுல் புஸ்ரா ஃபில் ஹயாத்தி துன்யா வஃபில் ஆஹிரா, அவர்களுக்கு இவ்வுலக வாழ்க்கையிலும் மறுமையிலும் நன்மாராயம் உண்டு. லா தப்தீலா லி கலிமாத்தில்லா, அல்லாஹுவின் வாக்குறுதிகளில் எவ்வித மாற்றமும் இல்லை. தாலிக ஹுவல் ஃபௌசுல் அலீம், இதுவே மகத்தான பெரும் வெற்றியாகும் என்று அல்லாஹு ரப்புல் ஆலமீன் திருமுறை குர்ஆன்ல மூமின்களே அறிந்து கொள்ளுங்கள், அல்லாஹுடைய நேசர்கள் அச்சப்பட மாட்டார்கள், கவலைப்பட மாட்டார்கள் என்று அல்லாஹு ரப்புல் ஆலமீன் சொல்றார். அல்லாஹுடைய நேசர்களாக நாம் இருக்க வேண்டும். அப்படி அல்லாஹுடைய நேசர்களாக இருந்தால் இந்த உலகில் வாழும் பொழுது அச்சப்படாதவர்களாக இருக்க வேண்டும், எது குறித்தும் கவலைப்படாதவர்களாக நாம் இருக்க வேண்டும். அல்லாஹ் விதித்ததே நம்முடைய வாழ்வில் நடக்கும் என்று நாம் ஆழமான நம்பிக்கை கொள்ள வேண்டும். இந்த குர்ஆனுடைய வசனங்கள் கற்பிக்கிற இந்த செய்திகளை, இந்த நிகழ்வுகளை நபிகள் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் உருவாக்கிய நபி தோழர்களுடைய வரலாறுகளில் நம்மால் பார்க்க முடியும். ரொம்ப ஆச்சரியம் மிகுந்த வரலாறு. சஹாபாக்களுடைய வரலாறுகளை படிக்கிற பொழுது அவர்கள் பயந்து நடுங்கினார்கள், அஞ்சி ஒடுங்கினார்கள் அப்படின்னு பார்க்கவே முடியாது. அந்த தைரியத்தினுடைய வேகம் இருக்குல்ல, அது மிகவும் பயங்கரமானது. எத்தனை பெரிய எதிராளிகளையும் மிரட்டி எடுத்து சஹாபாக்களுடைய அந்த வீரமிக்க செயல் இருக்குல்ல, எவ்வளவு பெரிய ஆளா இருந்தாலும் சரி அவர்களை அப்படியே ஒரு பயமுறுத்தி. நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவருடைய காலத்துல மதீனாவில் வாழ்ந்த ஒரு நபி தோழர் ஷாத் பின் முஆத் ரலியல்லாஹு அன்ஹு அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு நபி தோழர். இவர் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மக்காவில் இஸ்லாத்தை சொல்லிக் கொண்டிருக்கிற பொழுது முதல் அக்கபா உடன்படிக்கை, இரண்டாவது அக்கபா உடன்படிக்கை நடந்து முடிவுற்ற போது மதீனாவாசிகள் எல்லாம் நபிகள் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவரிடத்துல சொல்லுகிறார்கள், எங்களுடைய மக்களிடத்தில் அழைப்பு பணி செய்வதற்காக நீங்கள் 2 தாயிக்களை அனுப்ப வேண்டும் அப்படிங்கிறாங்க.
அப்ப நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் முஸப் பின் உமைர் ரலியல்லாஹு அன்ஹு அவர்களையும் இப்னு உம்மி மக்துமி ரலியல்லாஹு அன்ஹு என்று சொல்லக்கூடிய 2 நபி தோழர்களையும் மதீனாவுக்கு அழைப்பு பணி செய்வதற்காக அனுப்பி வைக்கிறார்கள். அங்கே சென்று அவர்கள் அழைப்பு பணி செய்து கொண்டிருக்கிறார்கள். ஒரு தோட்டத்தில் அமர்ந்து அழைப்பு பணி செய்கிற பொழுது இந்த ஷாத் பின் முஆத் இருக்கார்ல, மதீனாவில் 2 பெரும் கோத்திரத்தினர் இருக்கிறார்கள். அவுஸ் கோத்திரத்தினர், கஸ்ரஜ் அப்படின்னு சொல்லக்கூடிய கோத்திரத்தினர். இதுல அவுஸ் கோத்திரத்தினுடைய தலைவர் தான் ஷாத் பின் முஆத். இவர் தன்னோடு இருக்கிற உஸைர் பின் ஹுலைர் அப்படின்னு சொல்லக்கூடிய நபி தோழரிடத்தில் சொல்லுகிறார், நம்முடைய பகுதிகளில் வந்து அந்த இருவரும் பிரச்சாரம் செய்கிறார்களாமே, அஸ்வத் இப்னு சுராராவும் முஸப் பின் உமைரும் தோட்டங்களில் அமர்ந்து பிரச்சாரம் செய்கிறார்களாம். எளிய மக்களை அவர்கள் வழிகெடுத்து விட போகிறார்கள், உடனே சென்று தடுத்து நிறுத்துங்கள் அப்படின்னு சொல்லி ஷாத் பின் முஆத் அவர்கள் இந்த ஹுலைர் ரலியல்லாஹு அவர்களை அனுப்பி வைக்கிறார். அவர் போகிறார், முஸப் பின் உமைர் அவர்களை சந்திக்கிறார். அவர் சொல்லுகிற குர்ஆன் வசனங்களை எல்லாம் கேட்கிறார். கேட்டு அசந்து போய் அப்படியே நிற்கிறார். எதிர்ப்பு தெரிவிக்கவில்லை. என் நண்பர் ஒருவர் இருக்கிறார், அவரை நான் அழைத்து வருகிறேன், அவரிடத்தில் நீங்கள் சொல்லுங்கள் என்று சென்று ஷாத் பின் முஆத் அவர்களை அழைத்து வருகிறார். அவரை எப்படி அழைத்து வருகிறார் என்று சொன்னால், நீர் வந்து கேளும் அவர்கள் என்னதான் சொல்லுகிறார்கள் என்று அழைத்து வருகிறார். அப்பொழுது ஷாத் பின் முஆத் அவர்கள் புரிந்து கொண்டார்கள், அவர்கள் சொல்லுவதை நாம் கேட்க வேண்டும் என்பது இவர் விரும்புகிறார் அப்படின்னு சொல்லிட்டு வந்து முஸப் பின் உமைர் அவர்களை சந்திக்கிறார். சந்தித்த உடனே முஸப் பின் உமைர் அவர்கள் அவர்களுடைய நாவில் இருந்து திருமறை குர்ஆனுடைய வசனங்கள் சரளமாக பறக்கு. அதை கேட்ட மாத்திரத்தில் ஷாத் பின் முஆத் அவர்கள் அஷ்ஹது அல்லா இலாஹ இல்லல்லாஹ் அஷ்ஹது அன்ன முஹம்மது ரசூலுல்லாஹ், சிறிது நேரத்திற்கு முன்னாடி சொன்னார், நம்முடைய எளிய மக்களை அவர்கள் வழிகெடுத்து விட போகிறார்கள், அவர்களை தடுத்து நிறுத்துங்கள், எச்சரிக்கை செய்யுங்கள் என்று சொன்ன ஷாத் பின் முஆத் அவர்கள் முஸப் பின் உமர் அவர்களை சந்தித்து திருக்குர்ஆனுடைய வசனங்களை எல்லாம் கேட்ட உடனே கலிமா சொல்லி இஸ்லாத்தை ஏற்றுக்கொண்டு அத்தோடு நிறுத்தாமல் தன்னுடைய கோத்திரத்தினுடைய மக்களிடத்திலே செல்லுகிறார். அந்த மக்களை பார்த்து சொல்லுகிறார், மக்காவிலே முஹம்மது என்று ஒரு மனிதர் இருக்கிறார், அவர் அல்லாஹ்வுடைய தூதராக இருக்கிறார், அல்லாஹ் ஒருவன் தான் இறைவன் என்று சொல்லுகிறார், தன்னை தூதர் என்று அறிமுகப்படுத்துகிறார். அவர் சொல்லுகிற அந்த அல்லாஹ்வையும் அந்த முஹம்மது என்கிற தூதரையும் நான் நம்பிக்கை கொண்டு விட்டேன், என்னுடைய குல கோத்திர மக்களே நீங்களும் நம்புங்கள், நம்ப மறுத்தீர்கள் என்று சொன்னால் நீங்கள் நம்புகிற வரைக்கும் உங்களோடு நான் பேசவே மாட்டேன் அப்படின்னு சொல்லிடுறார். ஒரு நாள் 2 நாள் மொத்த ஹவுஸ் கோத்திர மக்களும் ஷாத் பின் முஆத் அவர்களுடைய அந்த வார்த்தையை கேட்டு இஸ்லாத்தை ஏற்றுக்கொள்கிறார்கள். அப்படி ஒரு தலைவர் ஷாத் பின் முஆத். அந்த நபி தோழர் தான் இஸ்லாத்தை ஏற்ற பிறகு மக்காவுக்கு வருகிறார். மக்கா எப்படிப்பட்ட ஒரு நிலையில இருக்கு, ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் மதீனாவுக்கு ஹிஜ்ரத் பண்ணி வந்த பிறகு அவர் மக்காவுக்கு வருகிறார். மக்காவிடத்துல வந்தால் யாருடைய வீட்டில் தங்குவார் அப்படின்னு சொன்னா, உமையா பின் கலப், எவன் பிலால் ரலியல்லாஹு அன்ஹு அவர்களை வைத்து அடித்து துன்புறுத்திக் கொண்டிருந்தானோ அந்த உமையாவுடைய வீட்டில் தான் ஷாத் பின் முஆத் வந்து தங்குவார். அந்த உமையா மதீனாவுக்கு வந்தால் ஷாத் பின் முஆதுடைய வீட்டில் தான் தங்குவார். இப்படி ஒரு ஒப்பந்தம், ஒரு பழக்க வழக்கம் அவர்களுக்குள்ள இருந்தது. அப்ப ஷாத் பின் முஆத் அவர்கள் சொல்லுகிறார்கள், நான் காபாவை வலம் வர வேண்டும் அப்படிங்கிறார். நான் காபாவை வலம் வர வேண்டும், அதற்கு நீ எனக்கு உதவி செய் அப்படிங்கிறாங்க. அப்ப உமையா சொல்லுகிறான், இந்த நேரத்தில் செய்வதற்கு சரியா வராது, நான் சரியான ஒரு தருணத்தை சொல்லுகிறேன், அந்த நேரத்துல போய் நம்ம என்ன செய்யலாம், காபாவை நீங்க வலம் வரலாம் அப்படின்னு சொன்னோன்னு ஆள் அரவமில்லாத ஒரு நேரமாக பார்த்து ஷாத் பின் முஆத் அவர்களை அழைத்து செல்கிறார்.
ஏன்னா அங்க முஸ்லீம் ஒருவர் காபாவை வலம் வர முடியாது. இஸ்லாத்திற்கு அவ்வளவு பெரிய எதிர்ப்புகள் இருக்கு. வாழ முடியாம தான் சகாபாக்கள் பூரா மதீனாவுக்கு ஹிஜ்ரத் பண்ணி இருக்கிறாங்க. அப்ப அவுஸ் கோத்திரத்தினுடைய தலைவர் சாத் பின் முஆத் அவர் இஸ்லாத்தை ஏற்றிருக்கிறார். மக்காவுக்கு வருகிறார். காபாவை வலம் வர வேண்டும் என்று சொல்லுகிறார். ஆள் அரவம் இல்லாத அந்த நேரம் பார்த்து உமையா அழைத்து செல்லுகிறார். சாத் பின் முஆத் அவர்கள் காபாவை வலம் வந்து கொண்டிருக்கிறார்கள். அந்த நேரத்தில் அபூஜஹல் வந்து விடுகிறார். அபூஜஹல் வந்து சாத் பின் முஆத் அவர்களை பார்த்து கேட்கிறார், எங்களுடைய கடவுள்களை எல்லாம் பொய் என்று சொல்லி எங்களை எதிர்த்து நடக்கிற முகம்மதுடைய கூட்டத்திற்கு அடைக்கலம் கொடுத்த நீங்கள் எத்தனை தைரியம் இருந்தால் எங்களுடைய ஊரில் வந்து காபாவை வலம் வருவீர்கள் அப்படின்னு சொல்லி கேட்கிறான். அப்படி கேட்ட உடனேயே சாத் பின் முஆத் அவர்கள் சொல்லுகிறார்கள், நான் காபாவை வலம் வருவதை நீ தடுத்தீர் என்று சொன்னால் நீ சிரியாவுக்கு என் மதீனாவை தாண்டி போக முடியாது அப்படிங்கிறார். சிங்கிளா வரும்பாங்கல்ல, அதான் சாத் பின் முஆத். மொத்த மக்கா நகரமே இஸ்லாத்துக்கு எதிராக இருக்கிறது. அந்த மக்கா நகரத்தினுடைய தலைவன் அபூஜஹல். அவன் மிரட்டுகிறான் சாத் பின் முஆத் அவர்களை. பதிலுக்கு மீண்டும் மிரட்டுகிறார், நீ சிரியாவுக்கு செல்ல முடியாது, நீ செல்லுகிற தடத்தை எல்லாம் நான் மறித்து நிறுத்துவேன் அப்படிங்கிறார். உமையா சொல்லுகிறான், மக்காவின் தலைவர் அபுல் ஹக்கம் அவரை எதிர்த்து பேசாதே என்று உமையா சொல்லுகிறார். நீ வாயை மூடு, உன்னை அல்லாஹ்வுடைய ரசூல் அவர்கள் கொல்லுவதாக பேசிக் கொண்டார்கள். செத்தான் உமையா. தன்னந்தனியா மக்காவுக்கு வந்து யார் வீட்டுல தங்கி இருக்கிறாரோ, யார் அவர் காபாவை வலம் வருவதற்கு உதவி செய்து கொண்டிருக்கிறானோ, எந்த மக்காவை தன்னுடைய ஆளுகைக்கு கீழ் வைத்திருக்கிறானோ அந்த அபூஜஹலை எதிர்த்து பேசுகிறார். உமையாவிடத்திலே முன்னறிவிப்பு செய்கிறார். அல்லாஹ்வுடைய ரசூல் அவர்கள் பேசிக் கொண்டார்கள் உன்னை கொல்லுவதாக. என்னையவா? உன்னையத்தான். எங்கே வைத்து? அதை சொல்லல. அரண்டான் மிரண்டான் உமையா. ஓடோடி சென்று தன்னுடைய வீடுகளுக்குள்ளே அடைந்தான். மனைவி இடத்திலே சொன்னான், முகம்மது என்னை கொல்ல போகிறாரா? மனைவி சொன்னால், முகம்மது சொன்னால் சரியாகத்தான் இருக்கும். செத்தான். நான் என்ன செய்ய போகிறேன்? மிரட்டிட்டு வந்துட்டார். இவ்வளவு பெரிய தைரியம் படைச்சவனை தவிர வேற யாரையும் நம்பாத ஈமான் இருக்குல்ல, அவர்களால தான் அப்படி சிங்க மாதிரி சமூகத்துல நடக்க முடியும். நமக்கு தானங்க உலகத்துல பெருசா தெரியும். நம்மள அடக்குமுறை செய்ய போறான், நம்மள ஒடுக்குமுறை செய்ய போறான், அடிக்க போறான், கொல்ல போறான், ஆட்சி அதிகாரத்துக்கு வந்தானா நாட்டை விட்டு விரட்டிடுவான், வீட்டை விட்டு புரட்டிடுவான். ஒன்னும் செய்ய முடியாது, ஒண்ணுமே செய்ய முடியாது. முஸ்லிம்களை 250 ஆண்டு காலம் ஆண்ட பிரிட்டிஷ்காரனை ஓட விட்ட சமுதாயம் முஸ்லிம் சமுதாயம். காசு இல்ல, கல்வி இல்ல, அதிகாரம் இல்ல என்கிற தாழ்வு மனப்பான்மை தான் நம்மை கோரையாக்கி வைத்திருக்கிறது. பொருளாதாரத்துல வலிமை இல்ல, கல்வியில விழிப்புணர்வு இல்ல, வீரத்துல பஞ்சமா? வீரத்துல பஞ்சமெல்லாம் கிடையாது. தாழ்வு மனப்பான்மை. நமக்காக யார் என்று கேட்பார்கள், நமக்காக எவனும் கேட்க வேண்டாம். நம்மோடு படைத்த இறைவன் இருக்கிறான், எவனையும் நாம் கேட்போம். சாத் பின் முஆத் மக்கா நகரத்திலே அபூஜஹலை மிரட்டினார். ஒத்த தனி மனிதர். இந்த வரலாறு படிக்கிறோம்ல, நமக்கு ஏன் பயம் வரணும்? நம்ம ஏன் அச்சப்படணும்? நம்ம ஏன் கவலைப்படணும்? தேவையில்லையே. பயம்தான் நம் வாழ்வை கெடுக்கும். பயம்தான் நம்மை அச்சுறுத்தும். நம்மை பயமுறுத்தத்தான் நினைக்கிறார்கள். நாங்கள் பயப்படுபவர்கள் அல்ல என்று வாழ்ந்து காட்டும்.
தாழ்வு மனப்பான்மை ஒரு முஸ்லிமுடைய உள்ளத்தில் இருக்கவே கூடாது. அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் உருவாக்கிய சஹாபாக்கள் இடத்துல கோடி கோடியாக பொருளாதாரங்கள் கொட்டி கிடந்ததா? மாட மாளிகை கூட கோபுரங்களில் தங்களுடைய வாழ்விகளை அமைத்து வாழ்ந்து கொண்டிருந்தார்களா? ஒண்ணுமே இல்லை. அடுத்த வேளை உணவுக்கு வழி இல்லை. அவர்கள் கலந்து கொண்ட போர்க்களங்களில் பட்டினியும் பசியுமாக கலந்து கொண்டார்கள். பத்ர் போருடைய வரலாறு இந்த சமுதாயத்தில் சொல்லப்படாத இடங்களே கிடையாது. சொல்லப்படாத இடங்களே கிடையாது. அந்த பத்ர் போர் எதற்காக நடந்தது? ஒரு வாணிப கூட்டத்தை முற்றுகையிடுவதற்காக. ஒரு வாணிப கூட்டத்தை, அபு சுஃபியானுடைய தலைமையில் செல்லுகிற ஒரு வாணிப கூட்டத்தை முற்றுகையிடுவதற்காக அல்லாஹ்வுடைய ரசூல் அவர்கள் படை திரட்டி வந்தாங்க. வந்தவங்க எத்தனை பேரு? 1000 பேரா? 313 பேர். வெறும் 313 பேர். அதில் 170 பேர் அன்சாரி தோழர்கள். அதுல 170 பேர் அன்சாரி தோழர்கள். அல்லாஹ்வுடைய ரசூல் அவர்கள் கேட்டார்கள், எதிராளிகள் 1000 பேர் இருக்கிறார்கள், அனைத்து வசதிகளுடன் போர் தளவாடங்களுடன் கிளம்பி வந்திருக்கிறார்கள். அல்லாஹ்வுடைய தூதருடைய படை சரியான ஆயுதம் இல்ல, பயணிக்க ஒட்டகம் இல்ல, குதிரை இல்ல. 313 பேருக்கு 2 குதிரை. அல்லாஹ்வுடைய ரசூல் அவர்கள் சஹாபாக்களை அழைத்து ஒரு ஆலோசனை கேட்டார்கள். மசூரா செஞ்சாங்க. போர்க்களத்தில் மசூரா செஞ்சார்கள். இந்த போர்க்களம் குறித்து எனக்கு ஆலோசனை சொல்லுங்க அப்படின்னாங்க. அபூபக்கர் சித்திக் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் எழுந்து பேசினார்கள். அவர்கள் உரை நிகழ்த்தினார்கள். அல்லாஹ்வுடைய தூதர் அவர்களே, எங்கள் உயிரையும் இந்த களத்தில் நாங்கள் இழப்போம் அப்படின்னா. உமர் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் அவர் எழுந்து பேசினார், எங்கள் உயிரையும் இந்த களத்தில் நாங்கள் கொடுப்போம். மிக்தாத் ரலியல்லாஹு அன்ஹு அவர் எழுந்து சொன்னார், அல்லாஹ்வுடைய தூதர் அவர்களே, மூசா நபியினுடைய சமூக மக்கள் பனு இஸ்ரவேலர்கள் இருக்கிறார்களே, அவர்கள் மூசா நபியிடத்திலே சொன்னார்கள், நீங்களும் உங்கள் அல்லாஹ்வும் சென்று போர் செய்யுங்கள், நாங்கள் இந்த இடத்திலே இருக்கிறோம் என்று சொன்னார்களே, அப்படி நாங்கள் சொல்ல மாட்டோம். உங்களுடைய வலப்புறமும் இடப்புறமும் முன்பும் பின்பும் நின்று நாங்கள் போர் செய்வோம் அப்படின்னா. அப்ப ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அப்படியே அமைதியா இருந்தாங்க. யாரை பார்த்து அமைதியா இருந்தாங்க? அன்சாரிகளை பார்த்து அப்படி அமைதியா இருந்தாங்க. சாத் பின் முஆத் எழுந்தார், அல்லாஹ்வுடைய தூதர் அவர்களே, நீங்கள் எங்களை பார்ப்பதை பார்த்தால் எங்கள் கருத்தை எதிர்பார்க்கிறீர்களா அப்படின்னாங்க. ஆம் அப்படின்னாங்க. உடனே அவர் சொன்னார், எப்படி சொன்னார்னா, அது ஒரு பெரிய வரியாவே ரஹீக்ல பதிவு செஞ்சு வச்சிருக்கிறாங்க. அவர் பேசுறார். எந்த அளவுக்கு பேசினார்னா, அவர் சொல்லுகிறார், நாங்கள் உங்களை விசுவாசித்தோம். சாத் பின் முஆத் அவர்கள் அவர் உரையை பதிவு செஞ்சிருக்காங்க. நாங்கள் உங்களை விசுவாசித்தோம், உங்களை உண்மையானவர்கள் என நம்பினோம், நீங்கள் கொண்டு வந்ததுதான் சத்தியம் என்று சாட்சி கூறினோம், இதை ஏற்று உங்களின் கட்டளைகளை செவிமடுத்தோம், அதற்கு கட்டுப்படுவோம் என்று உடன்படிக்கையும் ஒப்பந்தமும் செய்து கொடுத்தோம். எனவே நீங்கள் விரும்பிய வழியில் செல்லுங்கள். அல்லாஹ்வுடைய ரசூலுக்கு சாத் பின் முஆத் சொல்றார், நீங்கள் விரும்பிய வழியில் செல்லுங்கள். உங்களை சத்தியத்தை கொண்டு அனுப்பிய இறைவன் மீது ஆணையாக நீங்கள் எங்களை அழைத்துக் கொண்டு கடலுக்குள் மூழ்கினாலும் நாங்கள் மூழ்குவோம் அப்படின்னா. நீங்க விரும்பின வழியில போங்க, உங்க பின்னால நாங்க வந்துகிட்டே இருப்போம். அப்படியே நீங்க கடலுக்குள்ள இறங்கி நடந்து போனா பின்னாடி கடலுக்குள்ள நடந்து வந்துகிட்டே இருப்போம் அப்படின்னா. எங்களிலிருந்து ஒருவரும் பின்தங்கி விட மாட்டார். நாளை எங்களுடன் எதிரிகளை நீங்கள் சந்திப்பதை நாங்கள் வெறுக்கவில்லை. நிச்சயமாக போரில் நாங்கள் உறுதியுடன் இருப்போம். எதிரிகளை சந்திப்பதில் உண்மையாளர்களாக இருப்போம். உங்களுக்கு கண் குளிர்ச்சியை தருவோம், உங்களுக்கு கண் குளிர்ச்சியை தருவோம் அப்படின்னார்.
அல்லாஹ்வுடைய அருளுடன் எங்களை அழைத்து செல்லுங்கள். அல்லாஹ்வின் தூதரே, தங்களின் இல்லங்களில் இருந்து கொண்டு உங்களுக்கு உதவி மட்டுமே செய்வது கடமை என அன்சாரிகள் நினைப்பார்கள் என்று நீங்கள் நினைத்துக் கொண்டிருக்கிறீர்களா? அன்சாரிகளின் சார்பாக நான் பேசுகிறேன், அவர்களின் சார்பாக நான் பதிலளிக்கிறேன். நீங்கள் விரும்பிய இடத்திற்கு பயணித்து செல்லுங்கள். நீங்கள் விரும்பியவருடன் உறவு வைத்துக் கொள்ளுங்கள். நீங்கள் விரும்பியவன் உறவை வெட்டி விடுங்கள். நீங்கள் விரும்பியதை எங்களிடம் எடுத்துக் கொள்ளுங்கள். நீங்கள் விரும்பியதை எங்களுக்கு கொடுங்கள். நீங்கள் எங்களிடம் எடுத்துக்கொண்டது நீங்கள் எங்களுக்காக விட்டுவிட்டதை விட மேலானதாகும். நீங்கள் எங்களுக்கு எவ்விஷயத்திலும் எதை கட்டளையிடுகிறீர்களோ அவ்விஷயத்தில் எங்களின் செயல்கள் உங்களின் கட்டளை கிணங்கத்தான் இருக்கும். அல்லாஹ்வின் மீது ஆணையாக நீங்கள் எங்களை கிம்தான் பகுதியில் உள்ள பர்க் என்ற இடம் வரை அழைத்து சென்றாலும் நாங்கள் உங்களுடன் வருவோம். கடலுக்குள்ள கூப்பிட்டாலும் கடலுக்குள்ள வருவோம். கிம்தான் என்கிற இடத்துல பர்க் என்கிற அந்த இடத்துக்கு அழைத்து செஞ்சாலும் உங்க பின்னாடியே வருவோம் அப்படின்னா ரசூலுல்லாஹ் சிரிப்பு தாங்க முடியும். முகம் மலர்ந்தது அப்படிங்கிற செய்திய நம்ம பார்க்கிறோம். அப்படின்னா அப்ப ஷாத் பின் முஆத் எவ்வளவு பெரிய ஒரு வீரமிக்க ஒரு சஹாபி. அல்லாஹ்வுடைய ரசூல் அவர்களுக்கு ஒரு பட்டு துணி ஒண்ணு வருது, ஒரு பட்டு துணி. சஹாபாக்கள் அதெல்லாம் அப்படி பார்த்து அப்படி தடவி பார்த்து, ஆஹா எவ்வளவு மிருதுவா இருக்கு அப்படின்னா, எவ்வளவு மிருதுவாக இருக்கு அப்படின்னாங்க. அல்லாஹ்வுடைய ரசூல் அவங்க சொன்னாங்க, இது உங்களுக்கு உயர்வா தெரியுதா? அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் மறுமை நாளிலே சொர்க்கத்திலே ஷாத் பின் முஆதுக்கு ஒரு கைக்குட்டை கொடுப்பானே, அது இந்த உலகத்தை விட பெருசு அப்படின்னா. ஷாத் பின் முஆத் அவர்களுக்கு கொடுக்கிற அந்த கைக்குட்டை இருக்குல்ல, கர்ச்சீப், இந்த கைக்குட்டை கொடுப்பானே அது ரொம்ப பெருசு அப்படின்னா. அவர் வச்சிருக்க கைக்குட்டையை அவ்வளவு பிரம்மாண்டம் ரசூலுல்லாஹ் சொன்னார். அல்லாஹ் கொடுப்பான மறுமையில. அப்படிப்பட்ட ஒரு நபித்தோழர் தன் உயிரையும் துச்சமாக நினைத்து அல்லாஹ்வுடைய பாதையில் செயல்பட்டார் அப்படிங்கிற வரலாறு நம்ம படிக்கிறோம்னா, நாம இந்த வரலாறுகள்லாம் கேட்டுட்டு இந்த உலகத்துல கோலையால வாழக்கூடாது. வரலாறு படிச்சுட்டு இந்த வரலாறுக்கு சொந்தக்கார யாரு? யார் அல்லாஹ்வையும் ரசூலையும் நம்பிக்கை கொண்டார்களோ நம்ம தான் இந்த வரலாற்றுக்கு சொந்தக்காரன். நாம உலகத்துல அற்ப சொற்ப எதிரிகளுக்கெல்லாம் அஞ்சு மிரண்டு நடந்துகிட்டு இருந்தோம் வைங்க, ஏறி மிதிச்சுட்டு போயிட்டே இருப்பான். அந்த காலை தூக்கும் போது ஆளை பறக்க விடணும், அப்படி வீரம் இருக்கணும் நம்மகிட்ட. காலை தூக்கும் பொழுதே ஆளு அந்தரத்துல பறக்கணும், அப்படி இருக்கணும் வீரம். இளைஞர்கள் எல்லாம் எடுப்பார் கைப்பிள்ளையா இருக்கக்கூடாது, கேவலப்பட்டு வாழக்கூடாது, கண்ணியமான வாழ்க்கை வாழ வேண்டும், இறைவனை மட்டுமே அஞ்சி வாழ வேண்டும். அகல் யுத்தம், ஒரு மாபெரும் யுத்தம், எல்லா எதிரிகளும் சூழ்ந்து கொண்ட யுத்தம். அந்த யுத்தத்தில் களத்தில் நிற்கும் பொழுது அவர் அங்கிருந்து அம்பு விடுகிறார்கள். அது ஷாத் பின் முஆத் அவர்களுடைய விழாவை கிழித்துக் கொண்டு வெளியே சென்றது. ரத்தம் பீரிட்டு அடிக்கிறது. நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் தன்னுடைய மஸ்ஜித் நபவிக்கு பக்கத்துல ஒரு குடிசை அமைத்து அங்க அவரை பக்கத்திலே வச்சு பார்க்கிறாங்க. ஷாத் பின் முஆத். அகல் யுத்தம் முடிந்து விடுகிறது, முஸ்லிம்களுக்கு வெற்றி கிடைக்கிறது. அல்லாஹ் ஒரு காற்றை அனுப்புகிறான், எதிராளிகள் செதறி அடித்து ஓடுகிறார்கள், மாபெரும் வெற்றி கிடைக்கிறது. ஆயுதங்களை அல்லாஹ்வுடைய ரசூல் அவர்களும் சஹாபாக்களும் போர் முடிந்து விட்டது என்று வைக்கிறார்கள். ஜிப்ரீல் தலையை உழைத்துக் கொண்டு வந்து நிற்கிறார், தூசியை தட்டி கொண்டு. என்ன ஆயுதங்களை கீழே வைத்து விட்டீர்கள்? கிளம்புங்கள் பனு குறைலா நோக்கி. எடுத்த ஆயுதத்தை போர்க்களத்தில் எடுத்த ஆயுதத்தை போர் முடிந்து கீழே வைக்கல, வச்ச என்ன வச்சிட்டீங்க, எடுங்க, கிளம்புங்க பனு குறைலா நோக்கி. எவன் ஒப்பந்தம் போட்டு ஒப்பந்தத்தை மீறி படை திரட்டினானோ அவனை உறங்க விடலாமா? கிளம்பு. மீண்டும் கிளம்பினார்கள் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் போருக்கு. பனு குறைலா மக்களோடு சண்டை, முற்றுகையிட்டார்கள். அவர்கள் கோட்டைக்குள் போய் ஒளிந்து கொண்டார்கள். அல்லாஹ்வுடைய தூதர் அவர்கள் கோட்டையே முற்றுகையிட்டார்கள். அவர்கள் வெளியே வர முடியல. சரணடையுங்கள் அப்படிங்கிறாங்க. நாங்கள் ஷாத் பின் முஆத் எங்களுக்கு தீர்ப்பு சொன்னால் கட்டுப்படுவோம் அப்படிங்கிறாங்க. அவர் இங்க குத்தி ரத்த களத்தில் இருக்கிறார். எங்களுக்கு ஷாத் பின் முஆத் தான் தீர்ப்பு சொல்லணும் அப்படிங்கிறாங்க. அழைத்து வாருங்கள் ஷாத் பின் முஆதை ரசூலுல்லாஹ் சொல்றாங்க. கழுதையில் வைத்து அவரை அழைத்து வருகிறார்கள். அந்த இடத்துக்கு வந்தவன் அல்லாஹ்வுடைய ரசூல் அவர்கள் சொல்லுகிறார்கள், உங்களின் தலைவரை இறக்குங்கள் அப்படிங்கிறாங்க. உங்களின் தலைவரை
இறக்குங்கள், அவர் தீர்ப்பு சொல்லட்டும். சாத் பின் முஆத் அவர்கள் சொல்லுகிறார்கள், அல்லாஹ்வுடைய தூதர் அவர்களே, என்னுடைய தீர்ப்புக்காக இவர்கள் காத்திருக்கிறார்களா? இவர்களில் உள்ள ஆண்கள் எல்லாம் கொல்லப்பட வேண்டும், பெண்கள் குழந்தைகள் அனைவரும் சிறைபிடிக்கப்பட வேண்டும் அப்படிங்கிறார். அல்லாஹ்வுடைய ரசூல் அவர்கள் சொன்னார்கள், ஷாதே, அல்லாஹ் விரும்புகிற ஒரு தீர்ப்பை சொன்னீர்கள் அப்படின்னா, அல்லாஹ் விரும்புகிற ஒரு தீர்ப்பை சொன்னீர்கள் அப்படின்னா. ஏன் அவர்கள் சாத் பின் முஆதுடைய தீர்ப்பை எதிர்பார்த்தார்கள்? ஏற்கனவே அவர்கள் நாடு கடத்தப்பட வேண்டும் என்று அல்லாஹ்வுடைய ரசூல் அவர்கள் சொல்லி இருந்தார்கள். சாத் பின் முஆத் அவர்கள் தான் தலையிட்டு ஒரு முறை அவர்களை மன்னித்து விடுங்கள் என்று சொன்னார்கள். இந்த முறையும் சாத் பின் நமக்கு மன்னிப்பு வாங்கி தருவார் என்று நினைத்தார்கள். நடக்கல. எல்லோரும் கொல்லப்பட வேண்டும், பெண்கள் குழந்தைகள் அனைவரும் கைது செய்யப்பட வேண்டும் உத்தரவு போட்டார். அல்லாஹ் விரும்புகிற தீர்ப்பை நீங்கள் சொன்னீர்கள். இறைவனை முன்னிறுத்தி தான் தன்னுடைய மொத்த வாழ்வு சாத் பின் முஆத். ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் வந்தார்கள். முகம்மதே, வானத்தில் உள்ளவர்களும் பூமியில் உள்ளவர்களும் கவலைப்படக்கூடிய அளவுக்கு ஒருவர் இறந்து விட்டார் அப்படின்னார். அல்லாஹ்வுடைய ரசூல் அவர்கள் ஓடினார்கள் அருகாமையில் இருக்கிற குடிலுக்கு. ரத்தம் பீரிட்டு அடிக்கிறது, குடிசைகளை தாண்டி கரை புரண்டு ஓடுகிறது வெளியில. அருகாமையில் இருந்த மக்கள், இது யாருடைய ரத்தம் இப்படி வருகிறது என்று ஓடி வந்தார்கள். அல்லாஹ்வுடைய ரசூல் அவர்கள் சென்று பார்த்தார்கள். சாத் பின் முஆதுடைய பார்வை நிலை குத்தியவர்களாக அப்படியே படுத்து கிடந்தார். ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அருகாமையில் சென்று அவருடைய கண்களை அப்படி கசக்கி மூடினார்கள். இன்னா லில்லாஹி வ இன்னா இலைஹி ராஜிஊன். அல்லாஹ்வுடைய தூதர் அவர்கள் பெரும் வருத்தம் அடைந்தார்கள் சாத் பின் முஆதுடைய இறப்பிற்காக. வானத்தில் உள்ளவர்களும் பூமியில் உள்ளவர்களும் கவலைப்படக்கூடிய அளவுக்கு ஒருவர் இறந்து விட்டார். ஜிப்ரீல் வந்து சொல்லுகிறார், அல்லாஹ்வுடைய அரிசே அசைஞ்சதப்பா அப்படிங்கிறார். அல்லாஹ்வுடைய அரிசி, அது ஒரு இலக்கிய சொல். அல்லாஹ்வுடைய அரிசே அப்படி லேசா அசைஞ்சதே அப்படிங்கிறார். அப்படிப்பட்ட அந்த நபித்தோழர். இன்னும் சில பேர் சொல்றாங்க, 70,000 வானவர்கள் அவருடைய மௌத்தில் கலந்து கொண்டார்கள் அப்படின்னு சொல்றாங்க. அப்படிப்பட்ட சாத் பின் முஆத் அவர்களை அல்லாஹ்வுடைய ரசூல் அவர்கள் மையவாடிக்கு தூக்கி சென்று கபரு குழியிலே வைக்கிறார்கள். வைத்த உடனே அல்லாஹ்வுடைய ரசூல் அவர்கள் அல்லாஹ் அக்பர், அல்லாஹ் அக்பர், அல்லாஹ் அக்பர், சுப்ஹானல்லாஹ், சுப்ஹானல்லாஹ், சுப்ஹானல்லாஹ் அப்படிங்கிறார். அடக்கம் செய்தவுடன் சஹாபாக்கள் கேட்கிறார்கள், அல்லாஹ்வுடைய தூதரே, எப்பவும் துஆ தானே செய்வீங்க, இன்னைக்கு அல்லாஹ் அக்பர், அல்லாஹ் அக்பர்னு கத்துனீங்களே, ஏன்? மக்களே தெரிந்து கொள்ளுங்கள், இந்த கபர் ஒரு மனிதனை நெருக்காமல் இருக்க வேண்டும் என்று சொன்னால் அது இந்த ஷாதை நெருக்காமல் இருக்கணும். அல்லாஹ் அக்பர் அவரையே ஒரு நெருக்கியதப்பா, பின்பு அவரை விட்டது, நான் சுப்ஹானல்லாஹ் என்று சொன்னேன் அப்படிங்கிறான். ஒரு ஷஹீத் அவரையே ஒரு நெருக்குச்சுன்னா நம்ம வாழ்வியெல்லாம் எப்படிப்பட்ட வாழ்க்கை சிந்திச்சு பார்க்கணும். நம்ம வாழ்க்கையெல்லாம் எப்படி வாழ வேண்டிய வாழ்க்கை, இதெல்லாம் இதுதான் அல்லாஹ் சொன்னான்ல, அவர்கள் அச்சப்பட மாட்டார்கள், துக்கப்பட மாட்டார்கள். அவர் துக்கமும் படல, அச்சமும் படல. அவர் இறக்குறதுக்கு முன்னாடி ஒரு துஆ செய்தார், இறைவா, இனி ஒரு முறை குறைஷிகள் இஸ்லாத்துக்கு எதிராக போர் தொடுக்க கூடாது, அப்படி போர் தொடுப்பதாக இருந்தால் என்னை வாழச் செய். அவர்கள் போர் தொடுக்க மாட்டார்கள் என்றிருந்தால் இந்த காயத்தின் வழியாகவே என்னை ஷஹீதாக்கிவிடு துஆ செஞ்சார். அதுக்கப்புறம் குறைஷிகள் போர் தொடுக்கவே கிடையாது, குறைஷிகள் போர் தொடுக்கவே இல்லை, ஒரு துஆ செய்து விட்டு மௌத்தா போனார். அப்படிப்பட்ட நபித்தோழர். இந்த வரலாறுகள் எல்லாம் நம்முடைய உள்ளங்களில் ஆழமாக பதிவு செய்து கொண்டு நம்முடைய வாழ்வியலை செம்மைப்படுத்தணும். வாழ்வியல் எப்படி? அல்லாஹ்வுக்காக தான் நம்ம வாழ்க்கை, தூதரின் வழியில தான் நம்ம வாழ்க்கை என்று நாம் தீர்மானித்து நம்முடைய வாழ்வியலை அமைத்துக் கொள்ளும் பொழுதுதான் இந்த உலகம் நமக்கு சாதாரணமானதாகவும் மறுமை மிகவும் அற்புதமானதாகவும் தெரியும் என்று கூறி என்னுடைய உரையை நிறைவு செய்கிறேன். வாஹிருதவானில் அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. சுப்ஹானக்கல்லாஹும்ம வபிஹம்திக அஷ்ஹது அல்லா இலாஹா இல்லா அன்த அஸ்தக்ஃபிருக வ அத்தூபு இலைக். அஸ்ஸலாமு அலைக்கும்.